லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. தலைநகர் டெல்லியில் நிலவும் கடும் பனிமூட்டம் காரணமாக விமானம் மற்றும் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. விவரங்களோடு நேரலையில் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜு. அவரிடம் கேட்கலாம். ராஜு, இந்த கடும் பனிமூட்டம் காரணமாக என்னென்ன பாதிப்புகள் அங்குள்ள மக்கள் சந்திக்கிறாங்க? இன்னும் எவ்வளவு நாட்களுக்கு இந்த பனி நீடிக்கும்னு வானிலை மையம் சார்பாக சொல்லப்பட்டிருக்கு? விக்னேஷ், டெல்லியை பொறுத்தவரை தற்போது இருக்கக்கூடிய சூழல் மூடு பனி அதிக அளவில் இருக்கிறது. இத்தனை நாட்களாக மூடு பனி இருந்தாலும் இன்றைய தினம் மிக கடுமையான ஒரு மூடு பனி தான் தற்போது இங்கு நிலவுகிறது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் மெதுவாக செல்லக்கூடிய ஒரு சூழல் நிலவுகிறது. காரணம், தெளிவு நிலை பூஜ்ஜியத்திற்கு அடையும் நிலையில் தற்போது நிலவுவதால் இன்று அதிகாலை முதல் அதனுடைய எண்ணிக்கை 150 என்ற எண்ணில் தான் இந்த தெளிவு நிலையானது காணப்பட்டது. இதன் காரணமாகவே தற்போது வாகன ஓட்டிகளும் சிரமத்தை சந்தித்து வருகின்றார்கள். இந்த கடுமையான மூடு பனி காரணமாக டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்திலும் 50க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாக இயக்கப்படுவதாகவும், அதே போல பயணிகள் தங்களுடைய விமானம் தொடர்பான புறப்பாடு அல்லது வருகை தரும் அந்த நேரம் தொடர்பாக கேட்டு அறிந்த பின்பு விமான நிலையம் வருமாறும் ஒரு அறிவுறுத்தலமானது வழங்கப்பட்டிருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகளிலிருந்து டெல்லிக்கு வரும் ரயில்களும் தாமதமாக இயக்கப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்திருக்கின்றார்கள். இது தொடர்பாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறும் பொழுது தொடர்ந்து மலை பிரதேசங்கள், குறிப்பாக ஹிமாச்சல் பிரதேசம், அதே போல உத்தரகாண்ட் ஆகிய அந்த மலை பிரதேசங்களில் கடுமையான அந்த மழை பொழிவானது காணப்படுவதன் காரணமாக இதன் தாக்கமே தற்போது டெல்லி இருக்கக்கூடிய சுற்று வட்டார பகுதி, அதே போல ஹரியானா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இதனுடைய தாக்கத்தின் காரணமாக மூடு பனியானது இன்று காலை முதலே அதிக அளவில் காணப்படுகிறது. இதன் காரணமாக பொதுமக்களுக்கும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சாலைகளில் வாகனங்கள் எதிரே செல்லும் வாகனங்கள் சரியாக தெரியாதன் காரணமாக மெதுவாக செல்லும்படியும், விபத்துகளை தவிர்க்கும் விதம் இது போன்ற ஒரு அறிவுறுத்தல்கள் டெல்லி போக்குவரத்து காவல்துறையினர் அவ்வப்போது வழங்கி வருகிறார்கள். அதே போல வரக்கூடிய அடுத்த 2 நாட்களுக்கு இந்த டெல்லியில் இருக்கக்கூடிய இந்த பனிப்பொழிவானது தொடரும் எனவும், அதே போல 2ஆம் தேதி லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கின்றார்கள். இதன் காரணமாக இன்றைய தினம் ஆரஞ்சு எச்சரிக்கை, அதாவது டெல்லி என்சிஆர் ஆகட்டும், ஹரியானா, பஞ்சாப் ஆகிய மாநிலங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையானது விடப்பட்டிருக்கின்றது. இதுதான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் இந்த காட்சிகள் எனக்கு பின்னால் நாம் பார்த்தோம் என்றாலே தெரியும் சாலைகளில் எந்த அளவு அந்த மூடு பனியானது காணப்படுகிறது. வாகனங்கள் மிக அருகில் இருக்கக்கூடிய வாகனங்கள், அதாவது முன்னே செல்லக்கூடிய வாகனங்களே சரியான முறையில் தெரியாததன் காரணமாக வாகன ஓட்டிகளும் தொடர்ந்து தங்களுடைய வாகனங்களை மெதுவாக இயக்கக்கூடிய ஒரு சூழலானது நிலவுகிறது. அடுத்த 2 நாட்களுக்கு இதன் நிலை தொடரும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. இதன் காரணமாகவே ரயிலாகட்டும், அதே போல விமான சேவைகள் சற்று பாதிப்பானது ஏற்பட்டு இருக்கின்றது. விக்னேஷ், கடும் பனிப்பொழிவால் டெல்லி மக்கள் கடுமையான சிரமங்களை சந்திச்சுட்டு வராங்க. நேரலையிலே நம்மளால அதை பார்க்க முடிஞ்சது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ராஜு. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.